بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد கண்ணியத்திற்கும் பெரும் மகத்துவத்திற்கும் உரிய அனைத்துலகையும் படைத்தாளுகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தனை புரிந்து புனிதமான இந்த ஜும்மாவுடைய வேளையிலே உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக வேண்டி வட்டியும் அதன் பிரிவுகளும் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பினுடைய அவசியப்பாட்டை நாம் வாழுகிற இந்த சூழலில் அன்றாடம் நாம் உணர்கிறோம். ஆனால் இந்த வட்டியினுடைய விபரீதத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களும் கண்டிப்பாக மறக்காதிருக்க வேண்டும். ஏனெனில் திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ் ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا. சூரத்துல் பக்ராவில் 275வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் வட்டி உண்டவர்களாக நாளை மறுமையில் எழுப்பப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் ஷைத்தான் பீடித்தவர்களாக மனநோயாளிகளாக எழும்புவார்கள். அவர்கள் சொன்னார்கள், வியாபாரமும் வட்டி போன்றதுதான். ஆனால் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஆக வட்டிக்கு நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பே மஹ்ஷர் மைதானத்தில் வைத்து என்ன செய்கிறான்? அல்லாஹ் கடுமையான இழிவான ஒரு தண்டனையை வழங்குகிறான், பைத்தியத்தை ஏற்படுத்துகிறான். ஆக வட்டி என்பது மிக கடுமையான ஒரு குற்றம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் கண்டிப்பாக மறக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலை அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால் மிகவும் படு மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வட்டி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, வட்டி இல்லாத துறைகளே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு வட்டி என்பது எல்லா வியாபாரத்தினுடைய துறைகளிலும் ஆழமாக ஊடுருவி இருக்கிறது. அப்போ இந்த வட்டியை பொறுத்தவரையில் அது மாதிரி ஏற்படும் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு காலம் ஏற்படும், ஒரு காலம் உருவாகும். அது எப்படிப்பட்ட காலம் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியிலே 2083வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யாத்தியன்ன அலன்னாசி ஸமானுன் லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால் அமின் ஹலாலுன் அம்மின் ஹராமுன். ஒரு காலம் வரும், மனிதர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம்
எந்த வழியில் கிடைக்கிறது என்பதை அவர்கள் யோசிக்கவே மாட்டார்கள். அதை பற்றி ஆய்வு செய்ய மாட்டார்கள். அது ஹலாலாக கிடைத்திருக்கிறதா ஹராமாக கிடைத்திருக்கிறதா என்பதையெல்லாம் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹராமான பொருளாதாரமாக இருந்தாலும் சர்வசாதாரணமாக அதை எடுத்து உண்ணுகிற அளவிற்கு மனிதர்களுடைய நிலைமை மாறிவிடும். அப்படி என்றால் வட்டியையும் அப்படி பார்ப்பார்கள். வட்டி என்று தெரிந்தாலும் என்ன செய்து விடுவார்கள், அதை சர்வசாதாரணமாக பயன்படுத்தி விடுவார்கள். அதே மாதிரி ஹாக்கிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2162வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வட்டியை பற்றி சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், லயாத்தியன் அலன் நாசி ஜமான், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், லா யபுகா ஃபீஹி அஹதுன் இல்லா அகலர் ரிபா, அந்த காலத்தில் வட்டி உண்ணாத எவனுமே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். திரும்ப சொல்கிறார்கள், ஃபைல்லம் யகுல்ஹு, ஒருவேளை அவன் அந்த வட்டியை உண்ணாதவனாக இருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலத்தில் அசாபஹு மின் குபாரிஹி, குறைந்தபட்சம் அந்த வட்டியினுடைய புகையாவது அதனுடைய புழுதியாவது அவன் மேல் படிந்துவிடும். அப்படி ஒரு காலம் வரும் என்றார்கள் நபிகளார். அப்ப வட்டியினுடைய புழுதி சரி படியும் என்றால் என்ன அர்த்தம்? வட்டி எடுத்தவனாக இருக்க மாட்டான், வட்டியை கொடுத்தவனாக எடுத்தவனாக அந்த குற்றத்திற்கு அவன் ஆளாக மாட்டான். மாறாக ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவன் எடுக்கிற வட்டிக்கு இவன் துணை போகிறவனாக சரி இருப்பான், நிர்பந்தப்படுத்தி வட்டியிலே சம்பந்தப்படுத்தப்படுகிறவனாக சரி அவன் இருப்பான் என்கிற மாதிரி இந்த வாசகம் அமைகிறது. ஆக எல்லா துறைகளிலும் இன்றைக்கு வட்டி ஊடுருவி இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான். இந்த அளவிற்கு வட்டி என்ன செய்யும்? மக்கள் மயமாக்கப்படும், வியாபிக்கும். அப்ப நம்ம இதை பார்க்கிறோம். ஆக அந்த மாதிரியான ஒரு காலத்தில் நம்ம இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காகத்தான் எந்தெந்த வகைகளிலெல்லாம் வட்டி எந்தெந்த வடிவங்களிலெல்லாம் நம்மோடு இன்றைக்கு பின்னி பிணைந்திருக்கிறது அதை நாம் அறிந்து கொள்வதற்கு தான் இந்த தலைப்பே போடப்பட்டிருக்கிறது. அப்ப வட்டியினுடைய பிரிவுகளை இப்ப நம்ம ஒவ்வொன்றாக பார்த்தோம் என்றால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது, நம்ம இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில வட்டியோடு எப்படியெல்லாம் தொடர்பு படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் விஷயம் என்ன தெரியுமா? முதலீடும் இலாபம் ஈட்டுதலும். அது என்ன முதலீடு இலாபம் ஈட்டுவதுன்னா என்ன? இப்போ ஒருவர் தன்னிடத்தில் ஒரு வாகனத்தை வைத்திருப்பார், அல்லது ஒரு பெரிய ஒரு மூலதனத்தை பொருளாதாரத்தை வைத்திருப்பார். அதை கொண்டு போய் ஒருத்தனுடைய கடையில் கொடுப்பாரு, இதை வைத்து நீ என்ன செய், தொழில் பண்ணு, அல்லது இந்த வாகனத்தை ஓடு, வாகனத்தை ஓட்டணும். இப்படி அவர் ஒரு தொழிலுக்கு முதலீடு செய்வார். முதலீடு செய்துவிட்டு அதில் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு மாதாந்தம் 50,000 ரூபாய் தரணும், தொகையை தீர்மானிப்பார். 1 லட்சம் ரூபாய் தரணும், அல்லது 5 லட்சம் ரூபாய் தரணும். இந்த மாதிரி தொகையை தீர்மானிக்கிறது இருக்கிறது, இது ஒரு வட்டி. ஏன் வட்டி என்றால், ஒருவனுக்கு முதலீடு செய்கிற பொழுது அது வியாபாரம் என்றால் வியாபாரத்தில் லாபமும் ஏற்படலாம் நஷ்டமும் ஏற்படலாம். அப்ப வியாபாரத்தினுடைய கணக்கு வழக்கை லாப நஷ்டத்தை பார்க்கிற நேரத்தில் எவ்வளவு இலாபம் கிடைத்திருக்கிறது என்று பார்த்து, நீ எனக்கு முதல் கொடுத்திருப்பதனால் இந்த இவ்வளவு பிடிச்சி இவ்வளவுத்தை வச்சுக்க, நீ வாகனத்தை கொடுத்து நான் ஓட்டுவதனால் கிடைத்த இலாபத்தில் இவ்வளவு எடுத்துக்கோ என்று சொன்னால் அது குற்றம் கிடையாது, அது வட்டி கிடையாது. அது இல்லாம இந்த வாகனத்தை நீ ஓட்டுகிறாய், நன்றாக தொழில் வாய்ப்பு இருக்கிறது, நிறைய உழைக்க வாய்ப்பு இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு வாகனம் என்று சொல்லிட்டு, அல்ல இந்த காசை வச்சுக்க, நல்ல பஜார் நல்ல கடை, நிறைய உழைக்க வாய்ப்பு இருக்கிறது, எனக்கு இத்தனை 1000 ரூபாய் தரணும் என்று கேட்டால் அதை இவனால் சொல்ல முடியுமா? அவ்வளவு வரும் என்று இவர்களால் தீர்மானிக்க இயலுமா? ஆகையினால் இது வட்டி. அவ என்ன செய்யணும்? நீ முதல் போடுகிறாய், அல்லது நீ தொழில் செய்கிறாய், நான் முதல் போடுகிறேன், தொழில் செய்வதனால் கிடைக்கும் இலாபத்தில் உனக்கு இவ்வளவு, முதல் போட்டிருப்பதனால் கிடைக்கும் இலாபத்தில் எனக்கு இவ்வளவு, இலாபம் கிடைத்த பிறகுதான் என்ன செய்யணும்?
அந்த விகிதத்தின் அடிப்படையில் பிரித்து கொள்ள வேண்டுமே தவிர முன்கூட்டியே ஒருவர் தொகையை தீர்மானித்து கேட்பார் என்றால் அது வட்டியில் சேரும். இது ஒரு வகையாச்சா. அடுத்ததாக ஒரு வாகனத்தை ஒருவர் வாங்க போகிறார். வாகனம் வாங்குவதற்கு போதிய காசு பணம் இல்லை. உடனே குடும்பத்தில் உள்ளவர்கள் பெரிய அறிவாளிகளாக பெரிய உபதேசிகளாக இருக்கிற நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னடா உலகமே தெரியாதவனாக இருக்கிறாய், காசு இல்லை என்றால் வாகனம் வாங்க முடியாதா? இந்த ரோடு பூரா திறந்து வச்சிருக்கிறான லீசிங் கம்பெனியை, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? 5 லட்சம் தான் இருக்குதா? போய் கொடு, உனக்கு 20 லட்சம் ரூபாயுடைய வாகனத்தை இன்றைக்கு வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிம்பாங்க. உடனே இவரும் என்ன செய்வார்? ஆர்வத்தோடு போய் வாங்கி ஓடுவார். அப்போ இந்த மாதிரி கட்டு காசுக்கு லீசிங்கிற பேரில் வாகனம் வாங்குவார்கள். அது மாதிரி வீட்டிற்கு தேவையான அலுமாரியாக இருக்கலாம், சோபா செட்டாக இருக்கலாம், மின் உபகரணங்களாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொன்றையும் இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிற பேரில் கட்டு காசுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஏராளமான கடைகள் நிறுவனங்கள் இருக்கின்றன. இங்கே போய் இவர் என்ன பண்ணுவார்? குறைந்த ஒரு தொகையை கொடுத்துட்டு பொருளை வீட்டுக்கு கொண்டாந்துருவார். ஆனால் அந்த பொருளினுடைய உண்மையான தொகை எவ்வளவோ அதை விட கூடுதலாக இவர் கட்டுவார். டைரெக்டாக காசு கொடுத்து வாங்கினால் அதுக்கு அவன் 10 லட்சம் ரூபான்னு சொல்லியிருப்பான். இல்லை, நீ கட்டு காசுக்கு வாங்குகிற காரணத்தினால, கடன் தவணை அடிப்படையில் நீ திருப்ப தருகிற காரணத்தினால் அதுக்கு எவ்வளவு? 12 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் வட்டியுமா? அது பிரச்சனை இவருக்கு பெருசாக தெரியாது. 2 லட்சம் ரூபா தானே பெரிய ஒரு காசாக போகிறது. உடனே காசு கொடுத்து வாங்குறதுன்னா 10 லட்சத்துக்கு எங்கே போகிறேன்? ஒரு 5 வருஷத்தில் ஒரு 4 வருஷத்தில் 12 லட்சத்தை கட்டுறது பெரிய வேலையா என்று நினைத்து இதில் விழுகிறார்கள். இந்த மாதிரி கட்டு காசுக்கு லீசிங் என்ற பேரில் வாகனம் எடுக்கிறது, இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிற பேரில் வீட்டிற்கு தேவையான பொருள்கள் எடுக்கிற இடங்களிலெல்லாம் இது போன்ற வட்டிகள் தொடர்புபடுகிறது. இது மாதிரி பார்க்கிறோம். அதே மாதிரி சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் தங்கத்தை கொடுத்துட்டு இன்னொருவரிடத்தில் தங்கத்தை வாங்க போகிறார். 1 பவுன் காப்பு இருக்கிறது, இவருக்கு 1 பவுன் மாலை தேவைப்படுகிறது. இவன் என்ன பண்ணுறாரு? 1 பவுன் காப்பை கொடுத்துட்டு 1 பவுனில் மாலையை வாங்குறாரு. இந்த மாதிரி வாங்குவதில் மார்க்கத்தில் தப்பு கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தங்கத்திற்கு தங்கத்தை மாற்றுவதானால், வெள்ளிக்கு வெள்ளியை மாற்றுவதானால், பணத்திற்கு பணத்தை மாற்றுவதானால் உடனே மாற்றிக்கோ. எதன் பியதின், கையால் கொடுத்துட்டு அந்த கையால் வாங்கிக்கோ, உடனே மாற்றிக்கொள். இல்லை என்றால் வட்டி வரும். அது எப்படி வட்டி வரும்? கொஞ்ச நாள் போகுதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 2 மாதம் போய்விட்டது என்றால், அல்லது ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் போய்விட்டது என்றால், அன்றைக்கு கொடுத்த அதே பவுனுக்கு 1 பவுனுக்குரிய விலையும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய 1 பவுனுக்குரிய விலையும் ஒன்றாக இருக்குமா? சில வேளை கூடிரும். கூடிவிட்டால் கொடுக்கிறவனுக்கு நஷ்டமாக போயிடும், குறைந்து விட்டால் எடுக்கிறவனுக்கு நஷ்டமாக போயிடும். இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனுக்குடன் கொடுக்காவிட்டால் அதை வட்டி என்று சொல்கிறார்கள். இது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் ஒரு வழக்கம், யாரிடத்திலாவது விவசாய காணிகள் இருக்கும், அல்லது வீடுகள் வாடி வீடுகள் வாடகைக்கு சும்மா கிடக்கும். இந்த வீடுகளை இந்த காணிகளை என்ன செய்வார்கள் தெரியுமா? கட்டுமையான ஒரு பண தேவை கஷ்டம் ஏற்பட்ட உடனே யாருக்காவது கொண்டு போய் தலையில் கட்டுவார்கள். எப்படி கட்டுவார்கள் தெரியுமா? எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுகிறது, இந்த வீட்டை நீ வைத்துக்கொள், காணியை நீ வைத்துக்கொள், 5 வருடத்திற்கு உனக்குத்தான், இதில் நீ விவசாயம் பண்ணு அல்லது வீட்டில் குடியிரு, இருந்துட்டு எவ்வளவு வேண்டும் என்றால் நீ அனுபவித்து விட்டு வெளியே போகும் பொழுது அந்த காசை கூட நான் உனக்கு திரும்ப கொடுத்து விடுவேன் என்று தன்னைத்தானே கொண்டு போய் என்ன செய்கிறான்? கஷ்டத்தினால் அவனுடைய தலையை கொண்டு காலடி வைக்கிறான். இது தனக்குத்தானே என்ன செய்கிறான்? நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறான். இதையும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒத்திங்கிற பேரில், பத்தேங்கிற பேரில் பார்க்குறோம். சிலர் இதை எப்படி நம்ம நியாயப்படுத்துகிறாங்க? அது 10 லட்சம் ரூபாயும் திருப்ப கொடுத்தாலும் பரவாயில்ல, இவர் காணி எடுத்தார்ல, வீட்டை எடுத்தார்ல, அவர் மாதாந்த ஒரு 2000 ரூபா, யானை பசிக்கு சோளம் பொரின்னு சொல்லுவாங்கல்ல, அது வைத்து நிரப்புமா? கொடுத்துருக்கிறது வீட்டை, அவ்வளோ பெரிய வீட்டுக்கு இவர் மாதம் எவ்வளோ கொடுப்பாராம்? வெறும் 2000, வெறும் 3000 கொடுப்பாராம். அப்போ உண்மையிலேயே அவனுக்கு நஷ்டம்தான் அது. ஆனால் தன்னுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி, அதாவது அவனுடைய கஷ்ட நிலையை பயன்படுத்தி நிர்பந்தத்திற்கு ஆளாக்கி இது மாதிரியான ஒத்தி என்கிற பெயரில் என்ன செய்யப்படுகிறது? அவனுக்கு கொடுத்த காசையும் திரும்ப வாங்கி எடுக்கப்படுகிறது. வாடகை வீடுன்னா பிரச்சனை கிடையாது. வாடகைனா எப்படி?
வீட்டிலே இவர் வாழ்கிறாரு, பொருள்களை பயன்படுத்துகிறார், பாதுகாக்கிறார். அப்போ இவ்வளவெல்லாம் இவர் பயன்படுத்துகிறார். வீட்டினுடைய தேய்மானம் இருக்கிறது. அதற்கு ஏற்ப என்ன செய்யணும்? மாதம் முடிய முடிய அதற்குரிய தொகையை கொடுத்துடணும். இது அப்படி கிடையாது. மொத்தமாக ஒரு பெரிய தொகையை கொடுக்கிறது. கொடுத்துட்டு சொல்கிறது, நான் வீட்டை பயன்படுத்துகிறேன், அவன் காசை பயன்படுத்துகிறான். காசை பயன்படுத்தி தொழில் செய்யலாம், இலாபம் ஈட்டலாம். அப்போ அவனுக்கு அந்த பயன் இருக்குதானே கேட்குறாரு. இது பயனா? இப்போ ஒருத்தனுக்கு கடன் கொடுக்குறோம், 1,00,000 ரூபா கடனை கொடுக்குறோம். கொடுத்தால் அவனுக்கு கொடுத்த அர்த்தமாது, அந்த காசு அவனுக்கு சொந்தமாது. 1 வருஷம் போனாலும் 9 வருஷம் போனாலும் அந்த 1,00,000 இவன் திரும்ப கொடுக்கணுமே. இவர் அந்த கடனை அவனுக்கு மொத்தமாகவே கொடுத்ததாக ஆகுமா? 1,00,000 அவனுக்கே உரிமையாக்கியதாக ஆகுமா? ஆகாது. இது கடன் மாதிரி. அப்போ உண்மையிலேயே இவன் வீட்டை பயன்படுத்துகிறான். வீட்டை பயன்படுத்துகிறவன் என்ன செய்யணும்? அவனுக்கு கடனாக கொடுக்கணும். வீட்டை பயன்படுத்தியதுக்கு கூலி தான் கொடுக்கணும். கூலிக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு? கடன் கொடுக்குறாரு. 10,00,000 ரூபா கடனை வச்சுக்க, அதுதான். அப்போ இது உண்மையில் ஒரு மோசடி. இதுவும் வட்டியினுடைய ஒரு வகையாக இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வங்கிகளில், சில நிறுவனங்களில் ஏதாவது ஒரு தேவை வந்து விட்டால் உடனே போய் லோன் எடுப்பார்கள். என்ன லோன்? வீட்டு கடன், வியாபார கடன், இப்படிலாம் பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படி லோன் எடுத்து அதில் வந்து வீடு அமைப்பார்கள், வியாபாரம் நடத்துவார்கள். இப்படி நடத்தின பிறகு அவன் அந்த லோன் கடனாக கொடுக்குறானே, கொடுக்கக்கூடிய கடனை அப்படியே கூட்டல் குறைவின்றி வாங்கி எடுப்பானா என்றால் இல்லை. அவன் இவரிடத்தில் ஒரு வட்டியை போடுவான். அந்த வட்டியை அவர் என்ன செய்வார்? பேங்க்கு கட்டுவார். இந்த மாதிரி லோன் எடுக்கிற சிஸ்டம் சில நிறுவனங்களில், வங்கிகளில் எல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, இந்த லோன் எடுக்கிற இந்த லோன் எடுக்கிற பைத்தியம்னு சொல்லணும். அது லோன் எடுக்கிற பைத்தியம் எந்த அளவுக்கு முத்தி போயிருச்சுன்னு சொன்னால், சமூர்த்தி என்று அரசாங்கத்தினால் மக்களுக்கு அந்த வறிய நிலையில் உள்ளவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு நல்ல திட்டம் சந்திரிகாவுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. அதில் நிறைய ஊக்கத்தொகைகள், நிறைய கூப்பன்கள், உணவுப் பொருள்கள், அப்படி இப்படி நிறைய உதவிகள்லாம் மக்களுக்கு செய்யப்படும். அது இப்போ நிறைய முன்னேற்றங்கள் அடைந்து சில மாற்றங்கள் எல்லாம் உருவாகி இன்றைக்கு சமூர்த்தி வங்கிங்கிற அளவுக்கு வந்திருக்குது. அதில் ஒரு சேமிப்பை கூட அவன் செய்கிறான். இந்த சேமிப்பை செய்வது எந்த விதத்திலும் குற்றம் கிடையாது. ஒரு திருமணம் நடந்தால், ஒரு குழந்தை பிறந்தால், ஒரு மரணம் நிகழ்ந்தால், இதற்கெல்லாம் அதிலிருந்து என்ன செய்யப்படும்? ஒரு ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகினா இதுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தொகை வழங்கப்படும். இது மாதிரி அரசாங்கம் கொடுப்பதை எடுக்கக்கூடாது என்று சிலர் சொல்லி வச்சுக்கிறாங்க. அரசாங்கம் கொடுக்குறது வட்டினா அரசாங்கம் போட்டு ரோட்லையும் போகக்கூடாது, அரசாங்கம் கட்டுற பாடசாலையிலையும் படிக்கக்கூடாது, அவன் தர புத்தகத்தையோ அவன் தரக்கூடிய சீருடையோ பயன்படுத்தக்கூடாது. அரசாங்கம் மக்களுக்கு தரும், மக்கள் அரசுக்கு வரி கட்டுவார்கள். அதில் எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் தெளிவாக இது வட்டி தான் என்று தெரிந்தால் அதில் விழக்கூடாது. ஆனால் சமூர்த்தியில் அப்படி தான் நடக்குது. சமூர்த்தியில் அவன் விவசாயம் செய்வதற்கு பயிற்சி கொடுக்குறான், இறைச்சியை பதப்படுத்தி விற்பனை செய்வதற்கு பயிற்சி கொடுக்குறான், தையல் தொழிலுக்கு பயிற்சி கொடுக்குறான், அந்த மெஷினரிகளை கூட அவன் என்ன செய்கிறான்? குறைந்த விலையில் கொடுத்து மீதத்தை நீங்கள் தொழில் செய்து கட்டிக்கொள்ளுங்கள், மெஷினை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் உதவி செய்கிறான். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இந்த லோன் வாங்குகிற பைத்தியம் எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், சமூர்த்தியிலே எங்களுக்கு லோன் தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு போய் ஒருவர் சைன் வைத்து கொடுத்து, அதாவது ஒரு குழுவாக இருப்பாங்க, அந்த குழுவில் உள்ள அனைவரும் சைன் வைத்து கொடுத்தால் குழுவில் உள்ள ஒருத்தருக்கு என்ன செய்யும்? சமூர்த்தி வங்கியிலிருந்து லோன் கொடுக்கப்படும். இப்படியெல்லாம் நடைமுறையில் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். எத்தனையோ நல்ல திட்டங்கள் இருந்தாலும் கெட்டதையே நாடி போகிற நிலைமையை பார்க்குறோம். சொல்லுவாங்க இல்லையா, அட்டையை குளிப்பாட்டி மெத்தையில் வைத்தாலும் குப்பையில் தான் போய் கிடக்குங்கிற மாதிரி இவர்கள் நல்ல விஷயத்தையெல்லாம் பார்க்கறது கிடையாது, கெட்டதையே தேடி போகிற மாதிரி. அப்போ அதில் யாராவது நாங்கள் எடுக்கலை, கையெழுத்து தான் வைத்து கொடுத்தோம் என்று சொல்வார்கள் என்றால், கையெழுத்து வைத்து கொடுத்ததற்கும் குற்றம் இருக்கிறது. ஏன்? ஒருவர் புறக்கணித்தாலும், கையெழுத்து வைப்பதற்கு ஒருவர் மறுத்தாலும் சமூர்த்தியில் லோன் கொடுக்க மாட்டான். சிலர் அதை என்ன செய்யறது கிடையாது, கையெழுத்து தானே என்று சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டு அதை வைத்து கொடுத்துருவது. அப்படி வைத்து கொடுத்தால் அதற்கு நமக்கு என்ன செய்யப்படும்? அல்லாஹ்வின் பார்வையில் வட்டிக்கு துணை போன குற்றம் எழுதப்படும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் எந்த நிறுவனத்தில் பார்த்தாலும் போய் லோன் எடுக்கிறது, அதில் வட்டி கட்டுறது இவர்களுக்கு ஒரு சர்வசாதாரணமான விடயமாக மாறி போயிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி சொல்கிறதா இருந்தால், நம்ம இன்றைக்கு என்ன செய்கிறோம்? ஒரு தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறோம், திடீரென்று காசு முடிந்து விட்டது, பார்க்கிறோம் நடுஜாமம் 12-1 மணியாக இருக்கிறது.
எந்த கடையிலும் போய் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ கார்டு வாங்குறதுக்கோ வசதி இல்லை. டைம் ஆகி கடையெல்லாம் மூடி விட்டது. உடனே நம்முடைய மூளை என்ன சொல்லும்? ஒரு 30 ரூபா கடன் எடுத்தால் என்ன குறைஞ்சா போயிடும், ஒரு 60 ரூபா கடன் எடுத்தால் என்ன குறைந்தா போய்விடும். உடனே டயலாக்குள்ளே லோன் எடுக்கிறோம். அங்கேயும் லோன் தான், லோன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அதுக்கும் வட்டியை கட்டுகிறார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள் லோன் எடுத்தாலோ எது எடுத்தாலோ அடகு வைத்து பணம் எடுத்தாலோ நம்ம வட்டி கட்டத்தானே செய்கிறோம். நம்ம வட்டி எடுத்து நம்ம சாப்பிடலையே, அவன் தானே நம்முடைய வட்டியை உண்ணுகிறான். அப்படி என்று இவர்கள் நியாயப்படுத்த பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? லானல்லாஹு ஆக்கிலர் ரிபா வ மூக்கிலஹு, வட்டி உண்ணுபவனையும் அல்லாஹ் சபிப்பானாக, உண்ண கொடுக்கிறவனையும் அல்லாஹ் சபிப்பானாக. வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி, எழுதுகிறவனையும் சாட்சிக்கு கையெழுத்து போடுகிறவனையும் சபிப்பானாக. அந்த அளவுக்கு சாபத்துக்குரிய விஷயம், கொடுத்தா குற்றம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் வந்து வட்டி பல்வேறு வகைகளில் ஊடுருவி ததும்பி வழிகிற காட்சியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பேங்கால ஒரு காலத்தில் எல்லாம் நமக்கு வட்டி வேண்டும் என்றால் அல்லது கடன் வேண்டும் என்றால் நம்ம தான் பேங்க் காலடி வாசலில் போய் காலடி எடுத்து வைக்கணும். பேங்கில் போய் நம்ம தான் வாசல் படியை மிதிக்கணும். இன்னைக்கு எப்படி தெரியுமா? சில பேங்க்ல இருந்து நம்ம வீட்டு வாசலுக்கு அவன் வந்து கதவை தட்டுறான். 20,000 ரூபாயோட பேக்கேஜ் இருக்குது, 60,000 ரூபாயோட பேக்கேஜ் இருக்குது, கடன் தேவையான்னு நம்மளோட வாசலில் வந்து கேட்குறான். நம்ம சமுதாயத்தில் உள்ள மார்க்கம் தெரியாத முஸ்லீம் பெண்மணிகளும் உடனே என்ன பண்ணுறது? பெரிய அவன் கோட் ஷூட் டையெல்லாம் பார்த்த உடனே வாங்க சார்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கதிரையை போட்டு ஃபேனை போட்டு அவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து அவன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்து உடனே வட்டியில் இவர்களும் ஐக்கியமாகிறது. நடக்கிறதா இல்லையா? வட்டி என்ற மிகப்பெரிய அநியாயத்தை, மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை நம்முடைய வீட்டு வாசலை கொண்டு வருகிறான். அவனை போடா என்று சொல்லி அடித்து விரட்டுவதற்கு பதிலாக அவனுக்கு கதிரை எடுத்து போடுகிற அளவிற்கு நம் சமுதாயத்தில் வந்து வட்டி அவ்வளோ ஒரு சர்வசாதாரணமான விடயமாக மாறி இருக்கிறது. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ வட்டியினுடைய பல்வேறுபட்ட வகைகளில் பல்வேறுபட்ட வடிவங்களில் இன்றைக்கு வட்டி நம்ம இடத்துல இருக்கிறது என்பதை இதில் நம்ம உணர்ந்திருக்கிறோம். அதே நேரம் இந்த வட்டிக்கு அல்லாஹ் சொல்கிற தண்டனை இருக்கிறதே, அது லேசுப்பட்ட தண்டனை கிடையாது. ஏன் தெரியுமா? திருமறை குர்ஆனை ஒழுங்காக ஒருவன் படித்திருந்தால் வட்டியினுடைய வாடையை கூட அவன் நுகர விரும்ப மாட்டான். அந்த அளவுக்கு கடுமையான குற்றம். அல்லாஹ் சொல்கிறானே, வஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி வட்டியை அவன் ஹராமாக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப் வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன். யாருக்காவது அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்த பிறகு, வட்டி ஹராம் என்று தெரிந்த பிறகு அதிலிருந்து அவர் ஒதுங்கிக் கொள்வார் என்றால் அவருக்கு முன்னால் வாங்கியது பிரச்சனை கிடையாது, குற்றம் கிடையாது. தெரியாமல் வாங்கியிருக்கணும். சிலர் தெரிஞ்சுக்கிட்டே வாங்குறது, ஒரு 45 வயசில் திரிஞ்சிருவோம்னு சொல்லி நினைக்கிறது. தெரியாமல் வாங்கினால்தான் மன்னிப்பு, தெரிந்து வாங்கினால் நல்லா மன்னிப்பானா? அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய காரியம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். ஆனால் வமன் ஆத, யார் திரும்பவும் வட்டியிலே மீளுகிறார்களோ, திரும்பவும் வட்டியின் பக்கம் போகிறார்களோ, அவர்களுக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஃபவுலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப யுகம் யுகமாக, ஜென்ம ஜென்மமாக, காலம் காலமாக அதற்குள்ளேயே கிடந்து எரிகிற நிலைமைக்கு வட்டி நம்மை தள்ளுகிறதே. 5 ரூபான்னு தானே நினைக்கிறோம், 50 சதம் என்று தானே நினைக்கிறோம். அல்லாஹ் இந்த அளவுக்கு கடுமையான குற்றம் என்று சொல்கிறானே, அப்போ உணர்வு பெற வேண்டுமா இல்லையா? நம்முடைய சமுதாயம் இப்படி போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் அல்லாஹ் இந்த அளவுக்கு வட்டியை மிக கடுமையாக சொல்லணும் என்று நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும்பும். சாதாரண விஷயம் தானே, ஒரு 5000 10,000 தானே, ஒரு 500 600 ரூபா தானே, இது அவ்வளோ பெரிய குற்றமா? இதுக்கு நிரந்தர நரகமா? யோசிக்கிறோமா இல்லையா? கண்டிப்பாக அல்லாஹ் சொல்கிற சட்டத்தில் நிச்சயமாக அநியாயம் இருக்காது. ஏன் தெரியுமா? வட்டியில் இருக்கக்கூடிய பாவங்களினுடைய வகையை பாருங்க. வட்டியினுடைய வகையை பார்த்தோம், பிரிவுகளை பார்த்தோம். வட்டியில் உள்ளடங்கக்கூடிய பாவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது அவ்வளவு பாவமாக இருக்குது. இன்னும் சொல்வதா இருந்தால் வட்டி மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, அடுத்தவனுக்கு செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் வட்டி. ஏன் தெரியுமா? வட்டியில் சில பேர் இருக்குது, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, வட்டி குட்டி போடுன்னு சொல்கிறானே, அது இதில் தான். எப்படி? ஒருத்தனுக்கிட்ட வந்து கடன் காசு இருக்கும், இவருடைய கடன் கேட்பார். கடன் என்பதே ஒரு உதவி, மனிதாபிமான உதவி. மனிதாபிமான உதவிக்கு என்ன செய்வான் தெரியுமா? இவன் அவனை குற்றவாளி மாதிரி பார்க்குறான். மனிதாபிமான உதவி எதிர்பார்த்து வந்தவனுக்கு உதவி தான் செய்யணும். இவன் என்ன பண்ணுறான்? உபத்திரம் பண்ணுறான்.
நீ 10,000 வாங்கியிருக்கிற, எனக்கு 20,000 தாங்க கேட்குறான். அட 10,000 ரூபாய்க்கு வழி இல்லாமல் தான் ஓங்காடியில் வந்தா, நீ அவங்ககிட்ட போய் 20,000 கேட்குற. கொஞ்ச நாள் போகக்குள்ள வட்டி குட்டி போடுங்கிறான். திரும்ப என்ன செய்யறான், 20,000 ரூபாய்க்கும் சேர்த்து 30,000 தாங்குறான். இதுதான் சொல்றது, ஒருத்தன் தலையில பெரிய பாறாங்கல்ல வச்சிடுறோம், அவனுக்கு தூக்க முடியலை. ஏண்டா கீழே போட்ட, 2 கல்ல தூக்குடானா எப்படி இருக்கும் அவனுக்கு? அதை தூக்க முடியுமா? 3 கல்ல தூக்குடானா எப்படி இருக்கும் அவனுக்கு? இது மாதிரி ஒரு மனிதனை மொத்தமாகவே சூழ்ச்சி செய்து அவனை நாசப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் வட்டி. மிகப்பெரிய ஒரு அநியாயம்தான் வட்டி. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டால் வட்டிக்கு நிரந்தர நரகத்தை கொடுப்பதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், வட்டியிலிருந்து முற்றாக நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, வட்டியினுடைய பிரிவுகளையும் அதனுடைய பாவத்தின் விபரீதங்களை நம்ம பார்த்தோம். அடுத்த என்ன விஷயம் தெரியுமா, வட்டிக்கே இஸ்லாமிய சாயம் குத்துகிற காலத்தில் இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். வட்டிக்கே என்னது ஹலால் ஃபத்வா. என்ன ஹலால் ஃபத்வா? சிலர்கள் அதிசயமான சில ஃபத்வாக்கள் கொடுக்கக்கூடிய முஃப்திகள் எல்லாம் இருக்கிறார்கள். யாராவது கால் பண்ணி கேட்டிருப்பான், என்னுடைய அக்கௌண்ட்டில் பேங்கில் ஒரு 1 லட்ச ரூபா கிடக்குது, என்ன செய்ய? உடனே எடுத்துரு. அமெரிக்காக்காரன் எடுத்துருவான், இஸ்ரேல்காரன் எடுத்துருவான். நம்முடைய முஸ்லீம்களுக்கு எதிராக ஆயுதம் வாங்கி அங்கே இஸ்ரேல் இந்த பலஸ்தீனத்தில் வேற வேற நாட்டிலாம் குண்டை போட்டுருவான். உடனே போய் காசு எடுத்துருங்கிற. அவனும் பார்த்துட்டு உண்மையாக தான் இருக்கும் போல இருக்குது, நம்ம 1 லட்ச ரூபா எடுக்கலைன்னா அவன் குண்டை போட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடே, உனக்கு 1 லட்ச ரூபா வட்டி போட்டிருக்கிறான் என்றால் அவன் அப்போ 10 லட்ச ரூபா வட்டி உழைச்சிருப்பானே பேங்கால. அதை பற்றி யோசிச்சியா? நீ நீதியாளனாக இருந்தால், நேர்மையாளனாக இருந்தால் பேங்கில் அக்கௌண்ட்டே இல்லாமல் இருக்கணும் உனக்கு. அப்படியா? அப்படி முடிவெடுக்கணுமா? யாரும் முடிவெடுக்க தேவையில்லை, முடிவெடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. என்ன பிரச்சனை, இவர்களுக்கு மார்க்கத்தில் என்னன்னு விளங்க மாட்டேங்குது. அடே, வட்டி என்பது ஓன் காசு கிடையாது, அது அடுத்தவனுடைய காசு. அதை எடுக்க வேண்டும் என்ற நினைப்பே உனக்கு வரக்கூடாது. இன்னும் சிலர் வட்டியை எடுத்து நம்ம பயன்படுத்த தேவையில்லை, ஒரு ஏழைகளுக்கு கொடுத்துடலாம். இப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? நாளைக்கு அவன் ஜக்காத்தை கூட வானன்றான். ஒரு முதலாளி போறாரு, ஒரு ஏழைக்கு ஜக்காத்து கொடுக்குறாரு. அவனுக்கு டவுட் வருமா இல்லையா, இது வட்டி காசா ஜக்காத்து காசா? இவர்கள் நினைக்கிறார்கள் ஏழைகள் என்ற நம்ம ஹராம் சாப்பிடுவார்கள் என்று நினைக்கிறாங்க. சில ஆளுங்கள் இப்படி ஃபத்வா கொடுக்கிறார்கள், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அப்போ எவ்வளோ பெரிய விபரீதத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லை, சிலர் எப்படி தெரியுமா, டொய்லெட்டையோ கான்களையோ கட்டலாம். ஏன்னா அது ஜரா தானே. அது மாதிரியான விஷயங்களுக்கு வட்டி காசை பயன்படுத்துங்க. ஜரான்னாலும் அது இல்லைன்னா மனுஷன் வாழவே இல்லாத தெரியுமா உனக்கு? வீட்டு இல்லைன்னா கூட மரத்துகளை படுத்து தூங்கிடுவான், பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கிடுவான். மழை ஜலம் கழிப்பதற்கு அவனுக்கு ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட் வசதி அவனுக்கு இல்லை என்றால் என்ன பாடுபடுவான்? வீட்டை விட முக்கியமாக இருக்கிறது, அதை கட்டலாம் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள். அப்போ முதலாவது யோசிக்கணும், இது என்ன? இது அடுத்தவனுடைய காசு. வட்டி என்பது உன்னுடைய காசாக கிடையாது. உன் காசாக இருந்தால் தான் எடுப்பதா கொடுப்பதா யாருக்கு கொடுப்பது என்றெல்லாம் நீ முடிவு பண்ணலாம். இது உன்னுடைய காசே கிடையாது என்று சொல்கிற பொழுது நீ எப்படி அடுத்தவனுக்கு கொடுக்கலாம்? இது ஏன் அக்கௌண்ட்டுக்குள்ளே தானே இருக்குது சிலர். சரி, உன் வீட்டுக்குள்ள அடுத்தவனுடைய ஒரு மாடு நிற்குது, ஏன் வீட்டுக்குள்ளான நிற்குது என்று சொல்லி பிடிச்சி ஒரு ஏழைக்கு குடும்பம் கொடுக்கலாமா? ஏன் வீட்டுக்குள்ளான நிற்குதுன்னு சொல்லலாமா? அது அடுத்தவனுடைய மாடு என்றால் அது அடுத்தவனுக்கு சொந்தமானது, நீ தொடக்கூட முடியாது. அப்போ இப்படி நியாயபூர்வமாக சிந்திக்காமல் வட்டி காசை எடுத்து யாருக்காவது கொடுக்கணும், நன்மையை எதிர்பார்க்காம தர்மம் பண்ணணும், அல்லது இது மாதிரியான கான் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று சொல்வதெல்லாம் என்னது? சும்மா அப்படி மார்க்கத்தை என்னது, சில முஃப்திமாருக்கு காசு கொடுத்தா கஞ்சாவுக்கும் ஹலால் பத்துவா கொடுப்பாங்க போல தெரியுது. இப்படி வட்டிக்கே ஹலால் பத்துவா கொடுக்குற மாதிரி போறாங்களே. அப்போ நம்ம யோசிக்கணும், இவர்கள் என்ன ஃபத்வா கொடுக்கிறார்கள், என்ன மார்க்க சட்டம் சொல்கிறார்கள்? இது நம்முடைய சமுதாயத்திற்கு கண்டிப்பாக உணர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய அக்கௌண்ட்ல அந்த காசு கிடக்கிறது என்றால் பேங்க்கு ஒரு கடிதத்தை கொடுங்க, இல்லை என்றால் அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணிட்டு அதை விட்டுட்டு வாங்க. அப்போ இது மாதிரி ஒரு ஃபத்வா சொல்லலாம். அடுத்து என்ன தெரியுமா, இஸ்லாத்தின் பேரிலேயே, இஸ்லாமிய நிதி சேவைங்கிற பேரிலேயே வட்டி வங்கியை நடத்துறான். அவங்கிட்ட கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா, இது சேமிப்பு, அதுக்கு வட்டி தருகிறேன் என்று அவன் சொல்றான். ஏனைய வங்கிகளில் போனீங்கன்னா, இஸ்லாமிய வங்கி எங்களிடத்தில் வாங்க, அல் ஃபலா அல் அமானா அப்படின்னு பேரை வைத்து எங்களிடத்தில் வாங்கன்னு சொல்லி சேமிப்புக்கு வட்டிங்கிறத மாற்றி இது என்னது, முதலீட்டுக்கு இலாபம். அவன் சேமிப்புன்னு சொல்லி வட்டி போடுறான், இவன் எப்படி முதலீடுன்னு சொல்லி லாபம் கொடுக்குறாங்களாம். சரி, முதலீடு பண்றோம்ல, என்ன தொழில்,
என்ன பிஸ்னஸ் அது? மீன் வியாபாரமா அல்லது புடவை வியாபாரமா அல்லது ஜெம் பிஸ்னஸா? என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டோம். எதெல்லாம் சொல்லாமலுக்கு, அதையெல்லாம் நீங்கள் பற்றி பேசாமலுக்கு உங்ககிட்ட நாங்கள் காசை தருவோம், நீங்கள் அதுக்கு பாட்டுக்கு நீங்கள் லாபம் என்று தருவீர்கள் என்றால் என்ன தொழில் என்றே சொல்லாமல் ஒரு தொழில் மார்க்கத்தில் உண்டா? இது ஒன்றா நம்பர் மோசடி. இது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்த வங்கிகளுக்கெல்லாம் போய் விடாதீர்கள், அங்கெல்லாம் வட்டி இருக்கிறது, உங்கள் அக்கௌண்ட்டில் வட்டியை போடுகிறார்கள் என்று சொல்லிட்டு எங்ககிட்ட தாங்க, நாங்கள் மொத்தமாக கொண்டு போய் என்ன செய்கிறோம், சென்ட்ரல் பேங்கில் போடுறோம். எப்படி இருக்குது கதை? வெளியில் போகாதரா விசர் நாய் நிற்கிதுன்னு சொல்லிட்டு இங்கால முதல்ல வாயில் பிடிச்சி போட்டுற மாதிரி. விசர் நாய் கடிச்சாலாவது ஓரளவுக்கு தப்பிடுவான், இவன் முதல்ல கடிச்சா தப்ப முடியுமா? ஆல் அவுட்டு. இது மாதிரி இருக்குது. எந்த பேங்குக்கும் போயிடாதீங்க, அங்கே வட்டி இருக்குது, மொத்தமாக ஊரே எங்ககிட்ட தாங்க, நாங்கள் கொண்டு போய் மொத்தமாக என்ன செய்கிறோம், சென்ட்ரல் பேங்கில் போட்டுடுறோம். அப்போது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், இது எவ்வளோ பெரிய மோசடி. இப்போ வியாபாரத்துக்கு இந்த முதலீடுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், முதாரபா முஷாரகாங்கிற பேரில் இவர்கள் வந்து லாபம் கொடுக்குறாங்களாம். நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் இதுதான்டா இஸ்லாமிய ஒரே வங்கிங்கிற பேரில் தாடியும் ஜுப்பாவும் தாடியும் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே கூட்டம் கூட்டமாக போய் ஏறுகிறார்கள், காசுகளை எல்லாம் கொண்டு கொட்டுகிறார்கள், முதலீடு செய்கிறார்களாம். என்ன தொழில்னு தெரியல, ஆனால் முதலீடு. அப்போ இது மாதிரி கிடைக்கக்கூடிய லாபம் உண்மையிலே நியாயபூர்வமான லாபமா? எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு காலத்தில் ஜும்மா பண்ணி முடிய மிம்பரில் இருந்து இறங்கி ஹத்தீப் என்ன செய்வார் தெரியுமா? அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சொல்லி இருக்கிறார்கள், செலிங்கோ ப்ராஃபிட் ஷேரிங்கில் எல்லாரும் முதலீடு செய்யுங்கள் என்று அறிவித்தல் கொடுத்தவர்கள் தான் இவர்கள். அப்போ எந்த அளவிற்கு வட்டிக்கே முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் இந்த முஃப்திமார்கள் என்பதை இதெல்லாம் நமக்கு சர்வசாதாரணமாக என்ன செய்கிறது, படம் பிடித்து காட்டுகிறது. அப்போ இஸ்லாமிய சாயத்தை பூசி என்ன செய்கிறார்கள், நம்ம சமுதாயத்திற்கு வட்டியை இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். அப்போ இதிலிருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், விலகி கொள்ள வேண்டும். கடைசியாக பாருங்க, நீங்கள் வட்டியை எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்கும் மறுமையில் எவ்வளவு கடுமையான தண்டனை. புகாரில் 1386 2085 ஆகிய இலக்கங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சமுராவையில் அறிவிக்கிறார்கள், ஒருவர் இரத்த ஆற்றிற்குள் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு நடுவிலே, ஆற்றின் நடுவிலே இன்னும் ஒருவர் பாறாங்கற்களோடு நின்று கொண்டிருக்கிறார். அங்கே ஆற்றின் நடுவில் இருந்து இருப்பவரை தாண்டி கரைக்கு ஏறுவதற்கு வெளியேறுவதற்கு அவர் முயற்சிக்கும் பொழுதெல்லாம் கல் வைத்திருப்பவர் ஓங்கி வீசுகிறார், அவனுடைய வாயில் போய் விழுகிறது, அவன் மீண்டும் தெரித்து போய் பழைய இடத்தில் விழுகிறான். திரும்ப வெளியேற முயற்சிக்கிறான், மீண்டும் வீசி எறியப்படுகிறது, தெரித்து போய் விழுகிறான். இந்த மாதிரி இரத்த ஆற்றில் ஒருத்தனுக்கு தண்டனை வழங்கப்படுது. யாருக்கு? வட்டி உண்டவனுக்கு. அப்போ எவ்வளவு கடுமையான குற்றம். நீங்கள் மார்க்கம் என்கிற பேரில் இதுக்கு என்ன செய்கிறீர்கள், ஹலால் ஃபத்வா கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இவர்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை கூறி இந்த உரையை முடித்து விடைபெறுகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.